ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரேஷன் புழுங்கலரிசி வச்சு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியான முறுக்கத்தில் எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்காக ரேஷன் புழுங்கலரிசி 3 அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். இது ஊற லேட் ஆகும், அதனால் சுடுதண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 6 தடவை கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டர்லேருந்து எடுக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் திக்காகவே ஆட்டி எடுத்துருக்கேன். அப்புறம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ வத்தலுக்கு உல வச்சுருக்கேன். முறுக்கு வத்தலுக்கு தண்ணி கம்மியாக தான் வைக்கணும். உல காயறதுக்குள்ளார மாவை கரைச்சி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பச்சை மிளகா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். உல காய்ஞ்சதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க மாவையும் சேர்த்து நல்லா கிண்டி முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மிளகா விழுது பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிண்டிட்டு மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு முறுக்கு குழலை நம்மளுக்கு தேவையான அச்சு போட்டு வழக்கமாக வத்தல் காய வைக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் காஞ்சதுக்கப்புறம் பின்னாடி தண்ணி தொளிச்சு எடுக்கிற பிரச்சனை கிடையாது. வத்தல் அப்படியே பிரித்து எடுத்தாலே சூப்பராக வந்துடுது. 2 நாள் காய வச்சு சூடான எண்ணெயில் வத்தலை போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு வத்தல் ரெடிங்க. நம்ம கிட்ட கஞ்சி வத்தலும் கிடைக்குது. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.